இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா துணராசியோட ஆடி மாத ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு ஆடி மாத கிரகங்கள நிலவரப்படி உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் உச்சகுருவின் தாக்கமும் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையும் சாதகமான பலன்களை தர உள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் காலகட்டமாக அமையப்போகுது. இதில் உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டு குருபவன் வலுவாக இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சொர்ண யோகம் என்றே சொல்லலாம். உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அரசு வழியான காரியங்கள் மற்றும் மேலதிகாரியான ஆதரவு தடையின்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு டீம் லீடர் போன்ற பெரிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதற்கு கடன் வசூலாகும். புதிய முதலீடுகளை செய்யும்போது மற்றும் சந்தை நிலவரத்தை அறிய நிதானமாக செயல்படுவது நல்லது. பெரிய தொகையை கடனாக வாங்கி புதிய தொழிலை விரிவாக்கம் செய்வதை தவிர்க்கவும். லாபஸ்தானத்துக்கு கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் பொருளாதார நிலை சீராகவும் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருவர் இருந்த பாக்கிகள் கைக்கு வரும். வருமானம் அதிகரித்தாலும் கூடவே ஆடம்பர செலவுகள் வரலாம். எனவே வரவு செலவுகளை திட்டமிட்டு கையாள்வது அவசியம். பூர்வீக சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கைகூடும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி கூடும். தடையில்லாத திருமண முயற்சிகள் கைகூடும். உடன் பிறந்தவங்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக இருக்கும். 8ஆம் வீட்டு செவ்வாயின் சஞ்சனம் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே அல்லது வெளியிடத்திலோ பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மூலம் குடும்ப அமைதியை காக்கலாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், செரிமான பிரச்சனைகள் அல்லது வாயு தொல்லைகள் வந்து நீங்கலாம். வறுத்த மற்றும் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கேதுவின் தாக்கத்தால் ஒரு சில நேரங்களில் தேவையற்ற மனக்கவலை அல்லது தாழ்வு மனப்பான்மை எட்டி பார்க்கக்கூடும். யோகா அல்லது தியானம் செய்வது மனதை உற்சாகமாக வச்சிருக்கும். ஜூன் மற்றும் ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்த வேலைப்பழுவும் அலைச்சலும் இந்த ஆடி மாதத்தில் படிப்படியாக குறைந்து ஒரு செல்வாக்கு உயர தொடங்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை, நீலம், பச்சை. பரிகாரத்துக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும், துர்க்கை அம்மனுக்கு வழிபடுவதும் சங்கடத்தை போக்கி நன்மையை தரும் மாதமாக இது அமையும். நன்றி.